உலகில் தற்போது 7151 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்த மொழிகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் தோன்றியவை அல்ல. அவை பல நூற்றாண்டுகளாக பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு சமூகங்களிலும் உருவாகி வளர்ந்தவை. ஒரே மூல மொழியிலிருந்து கிளைத்த மொழிகள் அனைத்தும் ஒரு மொழிக் குடும்பமாக வகைப்படுத்தப்படுகின்றன. அம்மொழிகளின் தோற்றம், இலக்கணம் மற்றும் சொற்களின் அடிப்படையில் சில முக்கிய மொழிக் குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிக் குடும்பங்கள் இந்தோ ஆரியன் மொழிக் குடும்பம், திராவிட மொழிக் குடும்பம், ஆஸ்திரோ-ஆசியன் மொழிக் குடும்பம் மற்றும் சீனதிபெத்திய மொழிக் குடும்பம் என வகைப்படுத்துகின்றனர். 1. இந்தோ-ஆரியன் மொழிக் குடும்பம். இந்தியாவில் சுமார் 74% மக்கள் இந்த மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகளை பேசுகிறார்கள். இது இந்தியாவின் மிகப்பெரிய மொழிக் குடும்பம் ஆகும். இது இந்தோ-ஐரோப்பிய மொழிக் குடும்பத்தின் ஒரு பகுதியாகும். இந்த மொழிகளில் பல மொழிகள் வட இந்திய பகுதியில் பேசப்படுகின்றன. முக்கிய மொழிகள் இந்தி, வங்காளம், மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, ஒடியா, அசாமி, சிந்தி, உருது, காஷ்மீரி மற்றும் சமஸ்கிருதம். 2. திராவிட மொழிக் குடும்பம். இந்தியாவின் இரண்டாவது பெரிய மொழிக் குடும்பம் இது. குறிப்பாக தென் இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் இந்த வகையைச் சேர்ந்தவை. இந்தியாவில் சுமார் 25% மக்கள் இந்த மொழிகளை பேசுகிறார்கள். முக்கிய மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். பிற திராவிட மொழிகள் துளு, குடகு, கோண்டா, பிராகுயி. 3. ஆஸ்திரோ-ஆசியன் மொழிக் குடும்பம். இந்த மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள் பெரும்பாலும் கிழக்கு மற்றும் மத்திய இந்தியாவில் பேசப்படுகின்றன. இது மோன்கெமர் மற்றும் முண்டா ஆகிய 2 முக்கிய கிளைகளைக் கொண்டுள்ளது. முக்கிய மொழிகள் சந்தாளி, முண்டாரி, ஹோ. 4. சீனதிபெத்தியன் மொழிக் குடும்பம். இந்த குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள் வடகிழக்கு இந்திய மாநிலங்களான நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், திரிபுரா போன்ற பகுதிகளில் பேசப்படுகின்றன. முக்கிய மொழிகள் போடோ, மணிப்பூரி, நாகா மொழிகள், திரிபுரி. இந்த 4 முக்கிய குடும்பங்கள் தவிர அந்தமானில் பேசப்படும் அந்தமானியன் மொழிகள் மற்றும் இமாலய பகுதிகளில் பேசப்படும் தியோரியன் மொழிகள் போன்ற சில சிறிய மொழி குடும்பங்களும் இந்தியாவில் உள்ளன.